ஹாய் காய்ஸ், வணக்கம். இப்போ எங்கள் வீட்டில் நைட்டு டிஃபன். சரிங்களா? டிஃபன் இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். சரிங்களா? இட்லி ஊற்றிட்டு அடுத்தது கார சட்னி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் எங்கள் ஊரில் எல்லாம் கார சட்னி அரைச்சா அம்மியில் தான் அரைப்பாங்க. இங்கே தாங்க மிக்ஸி யூஸ் பண்ணுறோம் நாங்கள். எங்கள் அம்மிக்கல் இங்கே வீட்டில் இடம் இல்லைனால வெளியில் தூக்கி போட்டோம். அதனால் மிக்சியில் தான் அரைக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அப்படியா இருந்தாலும் கை பக்குவத்தில் டேஸ்ட்டாக தான். இப்போ நாங்கள் கார சட்னி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, தக்காளி. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா, அது கூட பூண்டு, லைட்டாக இதாக வதக்கினா போதுங்க. அடுத்தது சின்ன வெங்காயம். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க, செஞ்சு பாருங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வதக்கிறதுக்கு உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதக்கிடும். நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு இப்போ காய்ஸ் இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒரு பதமாக அரைச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள். சரிங்களா? அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இப்போ அதெல்லாம் ஊற்றிடலாம். சரிங்களா? இப்போ அரைச்சது ஊற்றி வச்சுப்போம். சரிங்களா? சட்னி என்ன கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா? எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம். அதனால் ரொம்ப லைட்டாக எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு போதும், ரொம்ப வேண்டாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். சரிங்களா? இங்கே இப்போ எல்லாத்துக்கும் சளி ரொம்ப பிடிக்குது, எல்லாத்துக்குமே. அதனால் அதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். சரிங்களா? வெத்தலை இருக்குங்களே, எல்லா பக்கமே கிடைக்கும். வெத்தலை எடுத்துக்குங்க. வீட்டில் இருக்க பொருளே போதுங்க. வெத்தலை, அப்புறம் கல்லுப்பு எடுத்துக்குங்க. 2 குருமிளகு எடுத்துக்குங்க. அது நல்லா மடித்து கடைவாயில் வச்சு மென்று சாரம் முழுங்குனீங்கன்னா அந்த நெஞ்சு சளி, கபம் எல்லாமே சரியாயிடும். இது சாப்பிட்றது நல்லது தான். சரிங்களா? இது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சளி நம்மளுக்கு பிடிக்காது. சளி அந்த இதே இருக்காது, எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.